அண்மைச் செய்தி. சென்னை சேப்பாக்கத்தில் 4வது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 4வது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். குணசுந்தரி, போராட்டம் தொடர்பான விரிவான விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தற்பொழுது சென்னை வாலாஜா சாலையில் 500க்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களின் ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 4 நாட்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களின் ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், இவர்கள் 13 ஆண்டுகளாக பல்நோக்கு அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனையில் மருத்துவமனை பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் இதற்கு முன்னதாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அரசு இவர்களுக்கு கூறும் பொழுது 10 நாட்களுக்குள் உங்களுக்கான பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நாட்களையும் கடந்து இவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு தற்பொழுது 500க்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது தற்பொழுது இருக்கும் திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் இவர்களை கரம் பிடித்துக் கொண்டு, உங்களுக்கு நான் தற்பொழுது ஆட்சியில் இல்லை, ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது நிச்சயமாக நான் செய்து தருவேன் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு இவர்களுக்கான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. இதனால் இவர்கள் தற்பொழுது இவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும், பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற அரசாணை என்பது கொடுக்கப்படும் வரைக்கும் இந்த சென்னை மாநகராட்சியை விட்டு வெளியேற மாட்டோம், தொடர்ந்து எங்களது போராட்டம் என்பது தொடரும் என்று தெரிவித்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒவ்வொரு நாளும் காவல்துறை தரப்பில் அவர்களை கைது செய்து பல்வேறு மண்டபங்களில் அடைத்து வருகிறார்கள். ஆனால் அதற்கும் இவர்கள் ஓயாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை, 13 ஆண்டு காலமாக நாங்கள் பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறோம். குறிப்பாக கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் எங்களின் பணி என்பது ஒரு சிறப்புமிக்க பணியாக இருந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அரசு நாங்கள் பணி என்பது சிறப்பாக செய்திருக்கிறோம் என்ற பாராட்டுகள் தெரிவிக்கிறார்களோ தவிர இதுவரை பணி நிரந்தரம் என்பதை எந்த அரசும் செய்யவில்லை. உடனடியாக திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது பல்வேறு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் கேட்கலாம். வணக்கம்மா. தற்பொழுது இன்னைக்கு 4வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன? இப்ப இதற்கு முன்னதாக எவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கீங்க? இப்ப உங்களுக்கு அரசு வாக்குறுதி கொடுத்தப்போ எந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பணி நிரந்தரம் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க மேடம். ஆனால் ஆட்சிக்கு இத்தனை நாள் ஆயும். நாங்களும் எத்தனையோ முறை போராட்டத்தை கையெடுத்தோம். ஒரு டைமும் பதில் கிடைக்கல. போங்க 10 நாளில் பதில் தெரியும், 1 மாசத்துல பதில் சொல்றேன்னு சொல்றாங்க மேடம். சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இது மாதிரி எத்தனையோ டைம் நாங்கள் போராடி ஏமாந்து போயிட்டோம். இந்த டைம் நாங்கள் போராட்டத்தை எடுத்துட்டோம். அது பின் வாங்க மாட்டோம். பதில் தெரியறதுக்கு நாங்கள் யாரும் போக மாட்டோம் மேம். நாங்கள் வேலைக்கு வரதே உயிரை பணம் வச்சு தான் மேம் வரும். பஸ் வசதி இல்லாமல் ஊர் விட்டு ஊர் எல்லா இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு வரும். இப்போ கடைசியில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 தோழியும் ஒரு தோழரும் பஸ்ல இருந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்னவோ அதே தான் மேம் எங்களுக்கு பணி நிரந்தரம் தான் மேம் வேணும். மொத்தம் 4000 குடும்பம் இது கஷ்டப்பட்டு இருக்கோம் மேம். எங்களுக்காக முதலமைச்சர் ஐயா எங்க மேல கருணை வச்சு தயவு செஞ்சு எங்களை என்னன்னு பார்த்து கூப்பிட்டு பேசி பணி நிரந்தரம் வாங்கி தரணுங்க மேம். அவங்க காலை பிடிச்சி கேட்டுக்குதான் நினைச்சுக்கிறோம். இப்ப என்னன்னா, நீங்க இந்த போராட்டத்தை என்பதை முன்னெடுத்திருக்கிறீங்க. இப்ப போராட்டத்தை முன்னெடுக்கும் போது காவல்துறை உங்களை ஒவ்வொரு நாளும் கைது செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? உங்களோட பணி நிரந்தரம் கோரிக்கைக்கு அரசு தரப்புல இருந்து எது மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
வணக்கம் மேடம். முதல்ல ஜெயா டிவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் அரசுகிட்டையும் எங்கள் இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் எங்களுடைய குறைகளை கொண்டு சேர்த்த ஜெயா டிவி நேயர்களுக்கும் ஜெயா டிவி உரிமையாளருக்கு ரொம்ப நன்றி. எந்த ஒரு மீடியாவும் வராமல் ஜெயா டிவி நாங்கள் 4வது நாளாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். 2013 இருந்து நாங்கள் ஜாயின் பண்ணி கொரோனா காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கும் என்னுடைய மனைவிக்குமே கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதனால என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க. யாருக்குமே எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடையாது. இதுவரையும் எந்த விதமான பெனிஃபிட்டுமே நாங்கள் வாங்கல. ஆனால் வேலைகள் மட்டும் கரெக்டாக செஞ்சிருக்கோம். அதையும் நாங்கள் முதல்வர்கிட்ட பாராட்டுவும் வாங்கியிருக்கோம். கொரோனா காலங்களே புயல் வெள்ளத்தில் எல்லாத்திலும் அடிபட்டிருக்கோம். ஆனால் இதுவரையும் எங்களுக்கான ஒரு பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கல. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பணி நிரந்தரத்தை செய்யறதுல அவருக்கு என்ன அவர் காதுக்கு செவிக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக நாங்கள் பல போராட்டங்கள் கையில் எடுத்திருக்கோம். எந்த விதமான ஏற்பாடுமே அவர் செஞ்சு தரவில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுக்கு அவர் பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம். எங்களை பணி நிரந்தரம் மட்டும் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டும்தான். வேற எந்த கோரிக்கையுமே கிடையாது. பணி நிரந்தரம் மட்டும்தான். நாங்கள் 3500 தோழர்கள் இருக்கோம். 3500 தோழர்கள் இருக்கோம். ஆனால் பணி நிரந்தரம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். இதனால எங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் ஒன்லி இது 4ஆம் நாள் பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். நீங்க வேற எதுவுமே கேட்கல. இவங்க வாக்குறுதி கொடுத்தது மட்டும்தான் கேட்கறீங்க. அதுவும் இல்லாம உங்களோட சேவைங்கிறது தொடர்ந்து மக்களுக்கு முக்கியமான சேவையா இருக்கு. 13 ஆண்டு காலமா இந்த சேவைக்காகவே நீங்க தொடர்ந்து பணியாற்றிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பணி நிரந்தரம் செய்யறதுக்கு ஏன் இந்த அரசு முனைப்பு காட்ட மாட்டேங்குது? ஏன்னா இப்ப இவங்க 4.5 ஆண்டுகள் கடந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அந்த பணி நிரந்தரம் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதற்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல நாங்க மொத்தம் 13 வருஷம் ஆச்சு. வேலை வாய்ப்பு மூலமா வந்திருக்கோம், இன சுழற்சி மூலமா வந்திருக்கோம், எல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கோம். ஆனா எங்களை 5 வருஷம் முடியவுமே பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. பண்ணல. நாங்களும் 10 போராட்டங்களுக்கு மேல பண்ணிட்டோம். ஒவ்வொரு தடவையும் வரையில அவங்க சொல்ற ஒரே வார்த்தை பைனான்ஸுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தடவை பார்த்ததுல தான் தெரியுது எங்க ஃபைலு பைனான்ஸுக்கே போகலன்னு. கேட்டா நிதி இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு நிதியும் கிடைக்கல, நீதியும் கிடைக்கல. இதுக்கு இந்த திராவிடர் மாடல் அரசு நீங்க பார்த்து எங்களுக்கு உதவணும். இல்லைன்னா நாங்க என்ன பண்ணணும்னு அதுவும் உங்க கையில தான் இருக்கு. அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும்னா எங்களை மாதிரி ஆளுகளை பாதுகாத்து விடுங்க. நன்றி. தொடர்ந்து முக்கியமாக இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை, திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தார். கண்டிப்பாக நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், நான் தற்பொழுது ஆட்சியில் இல்லை, ஆனால் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்று கூறியிருந்தார். அதனை நம்பி இவர்களும் அவருக்கு வாக்களித்து தற்பொழுது சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் ஒற்றை கோரிக்கை திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். கடந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் பல்நோக்கு மருத்துவமனையில் பொது சுகாதாரத்துறையில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். மருத்துவத்துறையில் பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாளர்களாக பணிபுரியும் எங்களுக்கு இந்த அரசு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம். இந்த சென்னையை விட்டு வெளியேற மாட்டோம். அரசு தரப்பிலிருந்து அரசாணை என்பது எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்ற அரசாணை என்பது வழங்கப்படும் வரை இந்த சென்னையை விட்டு விலகாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உமா, மருத்துவ பணியாளர்களின் போராட்ட களத்தில் இருந்து விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.